பைரவாய் நமக்கு கந்திக்குப்பம் காலபைரவர் கோயிலில் 17 வருஷமாக நாங்கள் நாதஸ்வரம் வாசிக்கிறோம். 17 வருஷமாக எங்கள் சாமி வந்து யாத்திரை போகிறப்பெல்லாம் எங்களை கூப்பிட்டுக்கிறாரு, வாங்க போகலான்னு. எங்களுக்கு போகிற வாய்ப்பு கிடைக்கல. இந்த முறை கம்பல்சரி வந்தே ஆகணும்னு சொல்லிட்டாரு. நாங்கள் வந்தோம். சோமேஸ்வரர் கோயில், துவாரகா, நாகேஸ்வரர் கோயில், குஜராத் மாநிலத்தில் எத்தனை சிவன் கோயில் இருக்குது, எத்தனை கோயிலும் எங்களுக்கு வாசிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் வாங்கி கொடுத்துட்டாரு சாமி. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சாமி. 125 பேர் கூப்பிட்டு வந்து சாமி இந்த இடத்துலலாம் இந்த கோயில் இருக்குது, இதெல்லாம் பார்க்க வேண்டிய இடம், இங்கே வாசிக்கணும், நீங்கள் இங்கே வாசித்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கூட்டின்னு வந்து நாதஸ்வரம் வாசி வச்சார். எனக்கு ரொம்ப நல்லது சாமி. ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது சாமி. இங்கே வந்ததுமே எங்களுக்கு இந்த கோயிலுங்களெல்லாம் பார்க்குற வழிக்கு இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாசிக்கணும், நாதஸ்வரம் எப்படி வாசிக்கணும், எப்படி இருக்கணும், ஒழுக்கம் இதெல்லாம் கற்றுக் கொடுத்து சாமி இந்த இடத்துக்கெல்லாம் எங்களை கூட்டின்னு வந்து வாசிச்சுட்டு அவர் செலவும் ஏற்றுக்கின்னு எங்களுக்கு செலவுக்கும் கொடுத்து எங்களுக்கு பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். எந்த காலத்தில் ஒரு புண்ணியம் செஞ்சீங்களோ எங்களுக்கு இது ஒரு பாக்கியம் கிடச்சிக்குது. பைரவாய் நமக்கு. சோம்நாத் கோயிலில் வாசிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம், துவாரகா கோயிலில் வாசிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய பாக்கியம். எங்களுக்கு இங்கே வந்தது ரொம்ப புண்ணியம். 2 ஜோதிலிங்கம், நாகேஸ்வரர் கோயிலில் வாய்ச்சது, இதெல்லாம் எங்களுக்கு வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு பாக்கியம் எங்களுக்கு.